டான் தொலைக்காட்சி பார்வையாளர்கள், வாசகர்கள், விரும்பிகள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். உளவளம் உளநலம் பேணவே மகிழ்வான வளம் மிக்க வாழ்வுக்கு தங்கள் சொல் செயல் நடத்திய வழியே மாற்றாரை புண்படுத்தி புண்படுத்தினால் அவர்கள் உண்மை விட்டு பிரியக்கூடும் என்ற தலைப்பில் தெரிந்தோ தெரியாமலோ தங்கள் வெளியீடு மாற்றார் உள்ளத்தில் ஆழமாக பதிந்து விட்டால் அதனை அகற்ற முடியாது. அது அடிக்கடி நினைவுக்கு வர அவர்கள் எம்மை வெறுக்க நேரிடும். அதுவே எமக்கும் அவர்களுக்கும் பிரிவை தூண்டிவிடும் என்பதை விளக்க விரும்புகிறேன். ஆகவே ஏன் எங்களுக்கு அடிக்கடி உறவுகள் பிரிகின்றன என்றதுக்குத்தான் இந்த ஆதாரம் நான் முன்வைக்க விரும்புகிறேன். மனப்பக்குவம் அல்ல மன இயல்பு அல்ல உளப்பக்குவம் அல்ல உள இயல்புகளை கற்றுக்கொண்டு ஒருவர் விரும்புகிற ஒன்றைத்தான் விரும்புவார். அப்ப எனக்கு என்ன விருப்பமோ அதை யாரும் தந்தா சந்தோஷமா மகிழ்ச்சியா ஏற்றுக்கொள்றேன். நான் எதை விரும்புகிறேனோ அதை யாரும் விரும்புகிறாருண்டா அவர்களை அணைத்து கொண்டு போக என்ற மனம் தூண்டும். அதே நிலை எங்களுக்கு பார்க்குற நாங்கள் ஏன் மற்றவருக்கு பார்க்கல? ஏன் மற்றவரும் இப்படித்தானே சிந்திப்பார். தனக்கு எது பிடிக்குமோ, தனக்கு எது விருப்பமோ, தனக்கு எதுல ஆசையோ, தனக்கு எது தேவையோ அதைத்தான் அவரும் நாட போறார். அப்ப மனப்பொருத்தம் உளப்பொருத்தம் என்றா என்ன? எங்களோட எதிர்பார்ப்பும் மற்றவருடைய எதிர்பார்ப்பும் பொருந்துமா இருந்தா நாங்கள் உளப்பொருத்தம் மனப்பொருத்தம் ஆயிட்டோம் என்ற அர்த்தம். ஆகவே நாங்கள் எடுத்த வீச்சுக்கு வாயால சொல்லுறது மேட்டாரை பாதிக்க வரும், அல்ல எங்களுடைய செயலால வெளிப்படுத்த மேட்டாரை பாதிக்கும். சிலர் நடத்தியால காட்டுறதும் மேட்டாரை பாதிக்கும். ஆகவே அவரை என்ன மாதிரி நினைப்போன்றதை நாங்கள் முதல் யோசிப்போம். ஒன்று வளமைக்கு மாறாக அவமானப்படுதல். அவமானப்படுதல். இரண்டாவது அதிக வெறுப்பினை உணர்தல். மூன்றாவது தனது முன்னேற்றத்துக்கு தடையாக இருத்தல். நான்காவது இலக்கினை அடைய முடியாமை. மூன்றாவது இழப்பினால் பிரிவினை சந்தித்தல். இவ்வாறு ஒருவரின் மனத்தை உள்ளத்தை பாதித்தவை அவரது வாழ்வு அடிக்கடி நினைவுக்கு வரும். எங்கிட்ட செயலால இந்த 5 ஏதோ ஒன்று நிகழ்ந்துட்டா இவ்வளவு பாதிப்பு இருக்கும். மனதில் எழுதப்பட்ட, உள்ளத்தில் எழுதப்பட்ட, மூலையில் எழுதப்பட்ட அழிக்க முடியாது. அப்ப நாங்கள் எழுதப்படாம தடுத்துக் கொள்வோம் என்றதான் எங்கிட்ட சிந்தனை. அவை நல்லதை பேசுவோம். அவையார் சொன்ன நல்ல காண்பது நன்று, நல்லதை பேசுவது நன்று, நல்ல வெளிப்படுத்துவது நன்று மூதுரையில இருக்கு. அப்போது மேட்டார் மேல கெட்டது எழுதப்படாது. ஆக நல்லது எங்களுக்கு விருப்பத்துக்குரியவராக நாங்கள் மாற்றிக்கொள்வோம். எச்சூழலில் எது நிகழ்ந்தது என பார்க்க முடிகிறது. அதனால் சிலர் மீது வெறுப்பு ஏற்பட, பிரிவு ஏற்பட நிகழும். இவற்றை நாங்கள் பின்பற்ற மருத்துவம் என்றா மற்றவர்கள் மனதில் புண்பட வாய்ப்பு இருக்கு. நாம் எதை வெளிப்படுத்துகிறோமோ அது மாற்றாரை பாய்த்திருக்குமாயின் மன்னிப்பு சொறி என்று பணிந்து நின்றாலும் அவரது மனத்தை உள்ளத்தை விட்டு போவார். எத்தனை கோடி தரம் சொல்லுங்க, எத்தனை தரம் காலில் விழுந்து கும்பிட்டு மன்னிப்பு கேளுங்க. நீங்கள் ஒரு நாள் அப்படி செய்த நீங்கள் அது ஆள் மனதில் பதிஞ்சிட்டு அதை அழிக்கல. அப்ப பிரிவுக்கு காரணம் அந்த ஆள் மனதில் பதிந்த ஒரு வசனம் அல்ல ஒரு சொல் அல்ல ஒரு நிகழ்வு, ஒரு சம்பவம். ஆக நல்லுறவை பேணுவதற்கு நாம் மாற்றார் மனத்தை புண்படுத்தாமல் மாற்றாரை முன்கூட்டியே அறிஞ்சு கொள்ளுவோம். மாற்றாரை எது பிடிக்கும், எது நான் சொன்ன உளப்பொருத்தம் முதல்ல சொல்லி எங்கட எதிர்பார்ப்பு ஒன்று மற்றவருக்கும் எதிர்பார்ப்பிடும். அது எங்களுக்குள்ள பொருந்துமான்னு பார்த்து கதைச்சு பேசி பொருத்தி கொள்ளும். அதன்படி நாங்கள் அவருக்கு மாதிரி என்ன வேணும்னு கேட்டு செய்வோம். அல்லது விரும்பினபடி நாங்கள் எங்களை மாற்றிக்கணும். அல்ல எங்களுக்கு அவர் மாறி வரல. அவ்வாறு புரிந்துணர்வுகளை வளர்த்து கொள்வதாலும் நல்லுறவு பண்ண முடியும். ஆகவே நாங்கள் வெளிப்படுத்துகிற ஒரு சொல்லோ ஒரு செயலோ ஒரு நடத்தியோ மனதில் பதிஞ்சா அழிக்க முடியாது. அது அவ்வாறான ஒரு வெளிப்படுத்த முதல் நாங்கள் முன்கூட்டியே சிந்தித்து எங்களோட உறவு பாதிக்கக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு நல்ல விதத்தில் மற்ற புண்படுத்தாதபடி வெளிப்படுத்துவோம் என்று கூறி அதுவே மகிழ்ச்சியான நல்லுறவை ஏற்படுத்த உதவும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.